இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேர்னல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி வந்து ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கோல்டு ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் உள்ளே வருதுன்னா கேபிட்டலாக உள்ளே கொண்டு வராரு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அதான் கான்செப்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன். சரிங்களா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் எவ்வளோ? 60,000. 60,000. நரேஷன் வந்து பீயிங் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். அடுத்து மார்ச் 2. ஸோ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஸோ இங்கே பர்ச்சேஸ் ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசெட் வந்து, ஸோ என்ன அசெட் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன அசெட் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்னிச்சர் வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் வாட் கம்ஸ் இன். எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. டூ என்ன வெளியே போகுது? ஸோ கேஷ் வெளியே போகுது நம்மகிட்ட இருந்து. ஸோ கேஷ் வெளியே போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ 10,000 being furniture purchased. அடுத்து மார்ச் 3. பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். இது ட்ரேடிங்காக அவர் ஏதாவது வியாபாரம் பண்ணுறாரு, அதுக்காக குட்ஸ் உள்ளே கொண்டு வர்றாரு. ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கே குட்ஸோட நேம் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா குட்ஸோட நேம் கொடுக்கல. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், குட்ஸ் கம்ஸ் இன். எவ்வளோ உள்ள வருது? 25,000 வருது. டூ கேஷ். கேஷ் கொடுத்து குட்ஸை வாங்கிட்டு வரும். ஸோ கேஷ் வெளியே போகுது. கிரெடிட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ 25,000 being goods purchased. அடுத்து மார்ச் 3. சாரி மார்ச் 6. பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். ஸோ இதுதான் இந்த டிரான்சாக்ஷன். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டுக்கு வாங்குறாரு. ஸோ கேஷ் இங்கே டீல் பண்ணல. ஸோ என்ன டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கேஷ் வந்து டீல் பண்ணல. ஸோ கிரெடிட்டுக்கு வாங்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா போய் கடனுக்கு வாங்கிட்டு மாதிரி தான் அர்த்தம் இல்லை. ஸோ கடனுக்கு வாங்குறாரு அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், பொருள் உள்ளே வருது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். என்ன குட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை போடணும். 15,000. டூ இங்கே வந்து பர்சனல் அக்கௌண்ட் ரூல் ஒன்று பார்த்தீங்களா, டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். ஸோ கிரெடிட் இங்கேருந்து யார் கிவர் பண்ணுறா? கமலேஷ் தான் கிவ் பண்ணுறாரு. ஸோ கமலேஷோட நேமை வந்து இங்கே வந்து கிரெடிட் பண்ணுறோம்.
credit the gift being goods purchased on credit. At the sold goods for cash. At the sold goods for cash. Sold goods for cash. So sold goods for cash வந்து அடுத்த entry. மார்ச் 3ஆம் தேதி, சாரி மார்ச் 8ஆம் தேதி. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், கேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். என்ன உள்ள வரும்? கேஷ் உள்ள வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு, இங்கே குட்ஸ் வந்து என்ன வெளியே போகுதுன்னு சொல்லலை, நேம் மென்ஷன் பண்ணல, அதனால் நான் சேல்ஸ்ன்னு போடுறேன். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுதான் கான்செப்ட்டு சேல்ஸில். ஸோ 10,000 being goods sold. Sold goods to hurry on credit. Sold goods to hurry on creditனா இது சேல்ஸ் என்ட்ரி தான், கிரெடிட்டில் பண்ணுறோம். நம்ம கஸ்டமருக்கு கிரெடிட்டில் குட்ஸை கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து குட்ஸை யார் ரிசீவ் பண்ணுறா? டெபிட் ரிசீவர். ஸோ இங்கே கேஷ் வரல, அதனால் டெபிட் த ரிசீவர். குட்ஸ் யார் ரிசீவ் பண்ணுறா? ஹரி அக்கௌண்ட் டெபிட். டெபிட் த ரிசீவர். குட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுனால அவர் பேரை போட்டுருவோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. சாரி, இங்கே வந்து 28,000. டு சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கே குட்ஸ் நேம் எதுவும் கொடுக்கல, அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட் நான் போட்டேன். being goods sold on credit. ஸோ அடுத்து வந்து 14th entry. பெய்டு கமலேஷ். கமலேஷ்க்கு அமௌண்ட் பே பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம வந்து சப்ளையரு, அவருக்கு நம்ம காசு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அமௌண்ட் கேஷ் கொடுக்குறோம். இங்கே வந்து என்ன கான்செப்டில் வேணும்? கேஷ் வெளியே போகுது, டெபிட் தி ரிசீவர். என்ன யார்? கமலேஷ் தி ரிசீவர். ஸோ கமலேஷ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து டெபிட் பண்ணுறோம், ஏன்னா இஸ் ரிசீவர். டெபிட் த ரிசீவர். எவ்வளோ அமௌண்ட்டு? 12,000 டு கேஷ். கேஷ் வெளியே போகுது, நம்ம அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வெளியே போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட் 12,000. அடுத்து மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி. ஸோ பெய்டு ரெண்ட். ரெண்ட்டுங்கிறது இங்கே எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அந்த ரூல் படி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸை வந்து டெபிட் பண்ணுறோம். ரெண்ட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 500. இங்கே வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் losses to cash. கேஷில் பே பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் கிரெடிட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷில் பே பண்ணியிருக்கனால கேஷ். ஸோ இங்கே நரேஷன் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ நரேஷன் போட்டுக்கு கேஷ் supplier. இங்கே
being rent paid. அடுத்து வந்து 25 மார்ச் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. கஸ்டமர் அவர் ஹரிங்கிறது அவர்கிட்ட வந்து காசு வந்திருக்கு. ஸோ அப்போ காசு உள்ளே வந்திருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ 8,000. 8,000 debit what comes in to Hari. Hari is the giver. So credit the giver 8,000. Being cash received. வித்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ சொந்த செலவுக்காக அமௌண்ட் எடுக்கிறாரு. ஸோ அங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ ட்ராயிங் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் பர் கம்பெனி. டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வெளியே போகுது. கல்லாப்பட்டியிலேருந்து கேஷ் வெளியே போகுது. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் போட்டுக்கோங்க. எவ்வளோ 4,000. கேஷ் வெளியே போகுது. கிரெடிட் வாஸ் கோஸோ கேஷ் வெளியே போகுது. நரேஷன் வந்து பீயிங் கேஷ் withdrawn for personal use. சரிங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அக்டோபர் 1 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2017. கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் குட்ஸ். அதாவது இவர் கேஷாக கொண்டு வரல, டைரெக்டாக குட்ஸாக உள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ குட்ஸ் உள்ளே வரப்ப குட்ஸ் நேம் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸில் டைரெக்டாக டெபிட் பண்ணிடுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் வாட் கம்ஸ் இன். எவ்வளோ உள்ள வருது, 40,000 ஒர்த் உள்ள குட்ஸ் உள்ள வருது. டூ ஸோ கேபிட்டலாக உள்ள வருது. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ என்ன வருது, கிரெடிட் வாட் goes out. So 40,000. Being capital introduced with goods. So அடுத்து அக்டோபர் 10 அக்டோபர் 3. So cash introduced in the business 60,000. So cash introduced na cash உள்ள கொண்டு வராது. So cash account debit what comes in. So cash உள்ள கொண்டு வராது. So cash எவ்வளோ 60,000 to capital. What goes out 60,000. Being capital introduced. Purchased goods from Arul on credit. அருள்கிட்ட வந்து கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ சப்ளைட்ட வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து என்ன குட்ஸுங்கிற மென்ஷன் பண்ணல. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்
ஸோ குட்ஸ் உள்ள வரனால டெபிட் வாட் கம்ஸ் இன். அடுத்து 2. ஸோ கேஷ் உள்ள வரல, கிரெடிட்டில் பண்ணுறோம். ஸோ அவரோட பேரை வந்து கிரெடிட் தி கிவர், அவர் கிரெடிட் கொடுக்குறாரு, கிரெடிட் தி கிவர். Credit the giver. So 70,000 being goods purchased on credit. அடுத்து October 6th. Return goods to அருள். அதாவது பர்ச்சேஸ் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், ஏதோ டேமேஜாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ குட்ஸ் வெளியே போகுது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ மேபி கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கலாம். ஸோ கொடுத்த காசு வந்துருக்கலாம். ஸோ இங்கே கேஷ் உள்ளே வரல. ஸோ கேஷ் உள்ளே வராதனால ஸோ நான் என்ன பண்ணுறோம் வந்து பார்ட்டி நேமை வந்து டெபிட் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் தான் வந்து ரிசீவர், அந்த குட்ஸை வாங்கிக்கிறார். ஸோ அவர் தான் ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர். டு purchase return account credit. So credit what goes out being goods returned. அடுத்து 10th October 2027. பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். அதாவது அருள் நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம், மீதிக்கு 60,000 செட்டில் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் த ரிசீவர். ஸோ அருள் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ அருள் அக்கௌண்ட் டெட்டார், டெபிட் த ரிசீவர். ஸோ 60,000 டு என்ன வெளியே போகுது, கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். Credit what goes out being cash paid to Arul. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்டு குட்ஸ் டு சந்திரன் கிரெடிட். சந்திரங்கிறவர் வந்து கஸ்டமரு, நம்ம வந்து கிரெடிட்டில் கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ நார்மலாக கேஷ் டு சேல்ஸ் போடுவோம். இங்கே அவர் நேம் இருக்கிறனால டெபிட் த ரிசீவர், அவர் தான் குட்ஸை ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ டெபிட் த ரிசீவர். ஸோ சந்தரை வந்து டெபிட் பண்ணுறோம், சந்திர அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். எவ்வளோ, டெபிட் த ரிசீவர். எவ்வளோ அமௌண்ட்டு அவர் குட்ஸ் ரிசீவ் பண்ணுறாரு, 30,000 ஒர்த்து உள்ள குட்ஸை ரிசீவ் பண்ணிடுறாரு டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா என்ன பொருள்னு இங்கே தெரில, ஸோ குட்ஸுங்கிறனால சேல்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் being goods sold to Chandar on credit. ஸோ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 18th டேட்டில் நடக்கிற என்ட்ரி. சந்தர் ரிட்டர்ன்ஸ் குட்ஸ் ஒர்த். அவர் கஸ்டமர் வந்து ஒரு 6,000 குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. 6,000 குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். நார்மலாக சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா டெபிட் பண்ணுவோம், குட்ஸ் உள்ளவனால டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ கிரெடிட் டெபிட் வாட் கம்ஸ் இன், குட்ஸ் உள்ள வருது. ஸோ அந்த இடத்துல வந்து 6,000 டு யார், ஸோ கேஷ் வரல, யார் கொடுத்துருக்கா, சந்தர் கொடுத்துருக்காரு. ஸோ சந்திர அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அப்போ தான் பேலன்ஸ் குறையும். ஸோ கிரெடிட்
த கிவர். குட்ஸ் அவர் தான் கொடுத்தாரு, அதனால் அவர் தான் being goods returned from சந்தர். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர். கஸ்டமர் வந்து ஃபுல் பேமெண்ட்டாக கொடுத்துட்டார். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காரு? 23,000 கொடுத்துருக்கார். ஸோ ஆக்சுவலாக 24,000 வரணும், இங்கே 23,000 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டிஸ்கவுண்ட் என்ட்ரி சேர்த்து போட்டுடலாம். இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ வருது? உள்ள 23,000 வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். 23,000 உள்ள வருது. கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அது ஒரு 1000 ரூபா. டு யார் கொடுத்துருக்கா அமௌண்ட்டு? கிரெடிட் த கிவர். சந்தர் தான் கொடுத்துருக்கார். ஸோ அவரோட லெஜர் க்ளோஸ் ஆயிரும் இங்கே. 24. ஸோ லெஜர் க்ளோஸ் ஆயிருமா? பீயிங் அமௌண்ட் செட்டில்டு பை சந்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி என்ட்ரி 25/10 paid salary through ECS. So salary is expenses. So debit all expenses and losses. 2,000. Sorry. Debit all expenses losses. 2,000. To எதில் பண்ணியிருக்காங்க? ECS. So bank account. So bank balance குறைஞ்சிரும். Credit what goes out. பேங்க்லேருந்து பணம் போகிறனால credit what goes out. Being salary paid 30/10. சசிகுமார் டுக் பர்சனல் யூசேஜுக்கு குட்ஸை எடுத்துக்கிறார். ஸோ குட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ கேஷாக எடுக்கல, குட்ஸாக எடுத்துடுறாரு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்து குறைஞ்சிரும். ஸோ இங்கே வித்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ drawing is an expenses. ஸோ drawing account debtor 10,000 to. ஸோ பர்ச்சேஸை குறைக்கணும்ல, பர்ச்சேஸ்லேருந்து குட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறார், ட்ரேடட் குட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறார். ஸோ அது குறையும். குட்ஸ் வெளியே போனால் கிரெடிட் வாட் கோஸ். ஸோ 10,000. ஸோ பீயிங் குட்ஸ் withdrawn for his personal use. அவ்வளோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் ரமேஷ் ஹூ இஸ் டீலிங் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மார்ச் 1 டிரான்சாக்ஷன் இது. ரமேஷ் ஸ்டார்டட் வித் கேஷ் 3 lakhs, குட்ஸ் 80,000, ஃபர்னிச்சர் 27,000. ஸோ ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேஷாக ஒரு 3 லட்சம் கொண்டு வராரு, குட்ஸாக ஒரு 80,000 கொண்டு வராரு, ஃபர்னிச்சராக ஒரு 27,000 கொண்டு வராரு. ஸோ இதுக்கு நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். இது வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். எவ்வளோ உள்ள வருது? 3 lakh உள்ள வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறோம். ஏன்னா
குட்ஸாகவே உள்ளே கொண்டு வராரு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ டேரெக்டாக பர்ச்சேஸில் எஃபெக்ட் ஆயிரும். ஸோ இது டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ 80,000. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சராக உள்ள கொண்டு வராரு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் debit what comes in. So 20,000. So to Ramesh capital credit what goes out. So இது மூணுமே ஆட் பண்ணிங்கன்னா 4,07,000. So being capital introduced. அடுத்து மார்ச் 2ஆம் தேதி டிரான்சாக்ஷன். மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ நம்ம கேஷை பேங்க்கில் போடுறோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பேங்க்கில் என்ன வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். So 2 lakhs, sorry, debit what comes in. So 2 lakhs. To cash வெளியே போகுது. So cash account credit what goes up. Being cash deposited into bank. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா bought furniture from MS ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் ஃபார் 28,000 ஆன் கிரெடிட். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளே வருது. யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்கிட்ட வாங்குகிறோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஃபர்னிச்சர் உள்ளே வரனால ஃபர்னிச்சரை வந்து 28,000. ஸோ நார்மலாக கேஷில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கேஷ் வெளியே போயிருக்கும். ஸோ கேஷ் கொடுக்கல. ஸோ அதனால் கிரெடிட் த கிவர்ங்கிற கான்செப்டில் நம்ம போடுறோம். ஸோ எம்எஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் the giver 28,000. Being furniture purchased on credit. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிரான்சாக்ஷன் 04/03/2018. Purchase goods from Ashokan for 5,000 by paying through debit card. ஸோ பே பண்ணிடுறோம். இந்த இடத்துல அசோகனுங்கிறதுக்கு வேலை இல்லை. நம்ம டைரெக்டாகவே குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டே போட்டலாம். டெபிட் கார்டுங்கிறப்ப பேங்க் மூலமாக தான் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டெபிட் வாட் கம்ஸ் இன். எவ்வளோ அமௌண்ட்டு 5,000 to Ashokan account credit. So credit what goes up. இந்த இடத்துல அசோகன் நேம் தேவையில்லை. டைரெக்டாகவே பேங்க் மூலமாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணிங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே போட்டுக்கலாம். Being goods purchased. That's the first transaction. Purchased goods from Guna and paid through net banking.
ஸோ குணாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் பண்ணல, நெட் பேங்கிங் மூலம் பே பண்ணிட்டோம். ஸோ இதையும் அதே மாதிரி டிரான்சாக்ஷனாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதே கான்செப்ட் தான் பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் வந்து 10,000, இங்கேயும் 10,000. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கண்ணன் அண்ட் பெய்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு மூலம் பே பண்ணுறாரு. இது கிட்டத்தட்ட அதே டிரான்சாக்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அப்படின்னு வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து லேட்டராக தான் பே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பேங்க்கு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம், கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 20,000 being goods purchased using credit card அப்படின்னு வேற நரேஷன் போட்டுக்கோங்க. அடுத்து பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் ஷாம் ஆன் கிரெடிட். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக பர்ச்சேஸ் டு கேஷ் கொடுப்போம், பர்ச்சேஸ் டு பேங்க் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் டு ஷாம், ஏன்னா அவர் தான் கிரெடிட்டில் வந்து நம்மளுக்கு அவர் கிரெடிட்டில் கொடுக்குறாரு. ஸோ நம்ம கிரெடிட் வாங்குகிறோம். ஸோ அதனால் கிரெடிட் த கிவர் கான்செப்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷாம் அக்கௌண்ட், ஏன்னா ஷாம் தான் கிரெடிட் கொடுக்குறாரு. டெபிட் வாட் கான்செப்ட், இது வந்து கிரெடிட் த கிவர். $50,000 being goods purchased on credit. Bill drawn by Sham was accepted for 50,000. ஸோ பில்லு வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி மாதிரி பாஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் ரிசீவர் கான்செப்டில் பில்ஸ் ஏன்னா அவர் தான் வந்து கொடுக்குறார். டு பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள் நம்மளுக்கு லைபிலிட்டி, சரிங்களா. வாட் கோஸ் அவுட், பில்ஸ் அக்செப்டட். அடுத்து பெய்டு ஆஃப் த அமௌண்ட் ஓவ்டு டு MS ஜெயலட்சுமி ஃபர்னிச்சர் பை செக். இந்த ஜெயலட்சுமி ஃபர்னிச்சர்கிட்ட அமௌண்ட் பாதி அமௌண்ட் பே பண்ணிட்டோம், 14,000 பே பண்ணிட்டோம். ஸோ நம்ம பே பண்ணுறோம், அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் கான்செப்ட். ஸோ MS ஃபர்னிச்சர் டெபிட் த ரிசீவர், அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க? 14,000 பில்ஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க. டு செக்குனா பேங்க் அக்கௌண்ட், பேங்க் மூலமாக போகுது அமௌண்ட், அது கிரெடிட். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கான்செப்ட் 14,000. being bills accepted, being cash
paid to furniture supplier. அடுத்து 10th transaction ஷாம் பில்லை வந்து பே பண்ணுறோம். ஷாம்ஸ் பில் வாஸ் பெய்டு. ஸோ ஷாம் பில் வந்து பே பண்ணிடுறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டிரான்சாக்ஷன் போட்டிருக்கனால பில்ஸ் பேயபிள் வந்து டெபிட் த ரிசீவர். சரிங்களா? ஸோ பில்ஸ் பே பண்ணுறோம், நம்மளுக்கு அது செலவு மாதிரி தான். ஸோ எவ்வளோ பண்ணுறோம்? 50,000 பே பண்ணிடுறோம் டு கேஷ். இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல, அதனால் நான் கேஷ்னு போட்டுறேன். பேங்க் அந்த பேங்க் போடணும். அமௌண்ட் பெய்டு டு ஷாம். ஸோ 10 டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட்டான டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம். அடுத்த கொஷின் போடும். ஸோ கொஷின் நம்பர் 10 பார்ப்போம். கொஷின் நம்பர் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா as a hotel, the following transaction took place in his business, journalize them. ஸோ இதோட டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டட் ஆன் ஜான். ஸோ எந்த இயரும் கொடுக்கல, நம்ம 2026 போடுவோம். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கேஷில் பிஸ்னஸ் கொண்டு வராரு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். Debit what comes in. So 3 lakh. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். Being capital introduced. Second transaction. Purchased goods from Rajiv on credit. ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட் அப்படின்னா நம்ம வந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம் சப்ளையர்லேருந்து. சப்ளையரோட பேர் ராஜீவ். ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து எந்த குட்ஸோட நேம் மென்ஷன் பண்ணாதனால நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ்ன்னு போடுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ், ஏன்னா ராஜீவ் இஸ் த கீவர் ஆஃப் த கிரெடிட். கிவர் எவ்வளோ? 1 lakh. Being goods purchased on credit. அடுத்து தேர்ட் என்ட்ரி கேஷ் டெபாசிட் இன் பேங்க். இது கான்ட்ரா என்ட்ரி மாதிரி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் டெபாசிட் பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்க காசை வச்சு பேங்க்கில் போடுறோம். ஸோ ரெண்டுமே நம்ம காசு தான். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் உள்ளே வருது, ஸோ அதை டெபிட் பண்ணுறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் கோஸ் அவுட். கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ டெபிட். ஸோ 2 lakhs. Being cash deposited in bank. Borrowed loan from bank. So பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ
பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் உள்ளே வருது பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ லோனை எப்போதுமே கிரெடிட் பண்ணணும். ஸோ பேங்க் லோன் அக்கௌண்ட் credit. So it's a liability. Being loan borrowed. Entry 22/01/2026. Withdrew from bank for personal use. So personal யூஸ்க்காக பணம் எடுக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ drawings is an expenses. பர்சனல் யூஸ்னால எக்ஸ்பென்சஸ். Debit all expenses and losses. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் குறையும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எவ்வளோ? 800 எடுக்கிறோம். ஸோ 800 being withdrawn for personal use. அடுத்து 23/01/06. அமௌண்ட் பே டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் த்ரூ நெஃப்ட். ஸோ ராஜீவுக்கு வந்து ஃபுல்லாக செட்டில் பண்ணுறோம், நெஃப்டில் பண்ணுறோம். ஸோ 99,000 பண்ணுறோம். சரிங்களா? அவர் வந்து 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் 99,000 தான் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், 1,000 ருபீஸை வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக வைக்கணும். நம்மளுக்கு அவர் வந்து அலோவ் பண்ணியிருக்கார். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் பே டு ராஜீவ் இஸ் எ ரிசீவர். ஸோ ராஜீவ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் த ரிசீவர். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா. டூ என்ன இதில் கொடுத்துருக்கோம், பேங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து குறையும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ 99,000. இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1,000, இதை வந்து நீங்கள் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது இன்கம் மாதிரி, ஏன்னா இது வந்து இன்டைரக்ட் இன்கம் மாதிரி. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 1 lakh வந்துடும். பீயிங் கேஷ் பெய்ட், கேஷ் பெய்ட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கிளப் பில் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் பை செக். சரிங்களா? ஸோ இவரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ட்ராயிங்ஸில் எடுத்துக்கலாம் இதை. ஸோ 25/01/26. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இது வந்து எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஸோ எவ்வளோ? 200 டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் பேலன்ஸ் குறையும்.
cash withdrawn for personal use. ஸோ அடுத்து பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் ப்ரிப்பேர்ட் சோர்ஸ் த்ரூ டெபிட் கார்டு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் என்ட்ரி தான். 26/01. இதுவும் சேம் என்ட்ரி தான். ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். சரிங்களா? ஸோ அவரோட ட்ராயிங்ஸ்லேயே கணக்கு வச்சுக்கோம். ஸோ 2000 being cash withdrawn for personal use. அடுத்து 31. ஸோ சேரிட்டிக்கு குட்ஸ் கொடுக்குறோம். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டெபிட். இது வந்து எக்ஸ்பென்சஸ் மாதிரி சேரிட்டிங்க. ஸோ சேரிட்டி வந்து எக்ஸ்பென்சஸ் போடுறோம். ஸோ 1000 ருபீஸு டு பர்ச்சேஸ் குறையணும். ஸோ ஸ்டாக் லெவல் குறையுது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் what goes out? Goods goes out. Goods lunch provided free of cost. Last entry. Bank levied charges for locker rent. ஸோ இது ஒரு சார்ஜஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ லாக்கர் ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் டு அஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், லாக்கர் ரெண்ட்டுன்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ டு பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டான். இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் rent paid. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம்.